பெற்றோர்கள், குழந்தைகள் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட மாலை வணக்கம். வேம்பார்பட்டி வர்றதுனாவே எனக்கு வந்து ஒரு ஹோம்லி அட்மாஸ்ஃபியர். ஏன்னா சொந்த வீட்டுக்கு வர ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பேரண்ட்ஸும் எனக்கு தெரிஞ்சவங்க. ஏன்னா நான் நிறைய வருஷம் அங்கே இருந்திருக்கேன். அதனால் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதன் அடிப்படையில் இங்கே பணி செய்கிற சிஸ்டர் அரட் சகோதரி ரூபி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் நான் பாராட்டுறேன். ஏன்னா இருக்க இந்த ஸ்கூல் வளர்ந்துட்டு தான் இருக்குது. சரி, தலைப்புக்கு வந்துடுறேன். ஏன்னா நேரம் கருதி நான் என்னோடய ஸ்பீச்சை குறைச்சிக்கிறேன். பைபிளில் இருக்கு, யோவான் அதிகாரம் 15:14, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே அந்த வார்த்தையை வந்து உங்கள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். பெற்றவங்களை விட்டு பிள்ளைங்க எப்படி பிரிய முடியும்? அது எந்த வயசு வரணும்? அதுக்கு பின்னாடி அவங்க ஏன் பிரியிறாங்க? அதுக்கு என்ன காரணங்கள்? நல்லா பியூட்டிஃபுல் டாபிக் கொடுத்துருக்காங்க சிஸ்டர். பெற்றவங்களுக்கு நன்றி சொல்கிற நாள் இன்னைக்கு மட்டும் இல்லை, வாழ்நாள் ஃபுல்லாக நன்றி சொல்லணும். ஏன்னா பெற்றவங்க இல்லாமல் நாம் இல்லை. ஆனால் குழந்தைங்க வந்து இந்த காலகட்டத்தில் பெற்றவங்கள பார்க்குறதில்ல. அவங்களுக்கு நன்றி சொல்லலைன்னா போகிறாங்க, ஆனால் பார்க்குறதுக்கே வர்றதில்லை. ஏன்? நம்மளோட வளர்ப்பு அந்த அளவுக்கு இருக்குது. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவோட அதிபர் ஆகிறதுக்கு முன்னாடி பல ஃபெயிலியர்ஸை சந்தித்தவர். அவர் 23 வயசு இருக்கிறப்ப தொழில் தொடங்குறாரு. அது ஃபெயிலியர் ஆகிடுது. ஒட்டுமொத்த அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சு எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 25 வயசில் அவருக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிறாங்க. அவரை வச்சு சரி திரும்ப ஒரு புதிய பிஸ்னஸ் தொடங்கலாம் அப்படின்ட்டு ஒரு 6 வருஷம் 2 பேரும் நல்லா டெவலப் ஆகி வர்றப்ப 6 வருஷத்தில் நண்பன் போய் சேர்ந்தாச்சு. கடைசியில் அவர் ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடுறாரு ஆபிரகாம் லிங்கன். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? சொத்தும் இல்லை, ஒன்றும் இல்லை, நட்பும் போச்சு. அதுக்கு பின்னாடி தான் அவர் வந்து உணர்றாரு, அப்பா சொல்லி கொடுத்த நல்ல பண்புகள், விடாமுயற்சி, அதை நான் வச்சு முன்னேறுவேன் அப்படின்ட்டு விடாமுயற்சியாக திரும்ப உழைக்க ஆரம்பிக்கிறாரு. 52 வயசில் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்குறாரு. அப்போ அவர் பட்டத்தை வாங்கிட்டு வந்து அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அவனோட ஸ்கூலுக்கு போகிறார். போயிட்டு அந்த டீச்சரை பார்த்து சொல்கிறார், டீச்சர், அவன் வந்து படிக்கணுன்றது கட்டாயம், நீங்கள் சொல்லித்தரணும், அது உண்மை. கெட்டவங்க இருப்பாங்க, அதுலேயும் ஒரு நல்ல தலைவன் இருக்கான், அந்த தலைவன் நானாக இருக்கணும் அப்படின்றத அவனுக்கு சொல்லி கொடுங்க. அதே மாதிரி பார்க்குற எல்லாருமே வந்து முட்டாளுகள் இல்லை, அதில் ஒரு ஹீரோ ஒளிஞ்சிருக்கான், அவனை நான் கண்டுபிடிச்சி அவனோட நட்பில் நான் முன்னேறணும் அப்படின்றத கற்றுக் கொடுங்கன்னு அவர் ஒரு பெரிய லெட்டர் எழுதியிருப்பார். அந்த லெட்டரெல்லாம் நான் சொன்னேன்னா அதில் ஒரு 20 பாயிண்ட் இருக்குது. ஆனால் இதுதான் அதோட சாராம்சம். அதனால் நம்ம பெற்றவங்க பிள்ளைங்களை வளர்க்குறப்ப என்ன பாடத்தை சொல்லித்தரோம், எப்படி சொல்லித்தரோம், நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற பெற்றோர்களை நாம் எப்படி கவனித்து அவங்களுக்கு பாடத்தை கற்றுத்தரோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள்லாம் நல்ல பேரண்ட்ஸாக இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி எனக்கு வாய்ப்பளித்த அருட் சகோதரிக்கு நன்றி கூடி இடம் அமர்கிறேன். நன்றி.